நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இந்த ஓப்பன் பாடி இருக்கிற வண்டியில் பாடியை கழட்டி இதுக்கு கண்டெய்னர் பாடி ஏற்ற போகிறோம். கண்டெய்னர் பாடி இருக்கிறதுக்கு இந்த ஓப்பன் பாடி ஏற்ற போகிறோம். இதில் இந்த ஓப்பன் பாடியில் இருக்கிற வண்டிக்கு 11 அடி கண்டெய்னர் பாடி ஏற்ற போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, அந்த வீடியோ தான் இது. கிரெயின் மூலமாக தூக்கி கிரெயின் மூலமாக மாட்டோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். கிரெயின் வசதி இல்லைன்னா ரொம்ப மனுஷங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி அது மேலே டீசல் டேங்க்கு, அந்த ப்ளூ ஆயிலு, அந்த மூடி கீடியெல்லாம் உடச்சி கடிச்சு ரொம்ப செலவும் அதிகமாக வரும். மனுஷனுங்களுக்கும் கஷ்டம், வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். கிரெயின் எடுத்தனால அழகாக தூக்கிது பாருங்கள். இதை அழகாக பொட்டியாட்டை இறக்கி வச்சிட்டோம். அடுத்தது இப்போது அவரை கைட்டி தூக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்தேங்க. தூக்குற வீடியோ மட்டும்தான் போடுறோம். இருக்கிற அந்த வெல்டிங்கு, போல் நட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை பார்த்தோம். அது அந்த ஜாக்கி எடுத்துன்னு பின்னாடி பக்கம் போகிறாரு பாருங்க, அவர் தான் ஓனர். சும்மா நெருப்பு மாதிரி இருப்பார். ஓனரே கூட இருந்து எல்லாம் பக்காவாக முடிச்சு நம்மளுக்கு கொடுப்பாரு. வேலை நீட்னஸாக இருக்கும். இறக்கி நல்லா பொறுமையாக பொறுப்பாக வச்சுட்டாங்க. அது வயசானவர், அவர் கூட நல்லா ஓரளவுக்கு வேலை செய்கிறாரு. இந்த வெங்கடேஷ் கிட்ட போகிறான், தொட்டு கூட பார்க்க மாட்டான், உடையந்துடுறான். இந்த ஓப்பன் பாடி இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு தள்ளி வைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? தூக்கி வைக்கிறாங்க பொழுது. அது கீழே அந்த சேனலெல்லாம் மடிது பொழுது, அதனால் கொஞ்சம் லைட்டாக தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாடி கூண்டு வண்டியில், அதுவும் படா தூசி தான். அதுலேருந்து எடுத்து இந்த ஓப்பன் பாடிக்கு ஏற்றுறாங்க. இப்போ கைட்டினாங்க பாருங்கள், அதுக்கு ஏற்றுறாங்க. இந்த பாரு போகுது, ரவுண்ட் அடிக்குது. அங்கே ஒரு பொலிரோ இருக்குது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா போடுறேன். இப்போ அதில் கை வைக்க போகிறாங்க. இது முடித்த உடனே, இந்த பாடி எடுத்த உடனே, இப்போ வெங்கடேஷ் போகும்போது ஒரு பொலிரோ ஒன்று பார்த்தோம் பாருங்க, அந்த பொலிரோவும் ஒரு வேலை பார்க்க போகிறாங்க. கரெக்டாக அந்த வண்டிக்கு 10 நாள் டைமு கேட்டிருக்காங்க. 10 நாள் பொறுத்து அந்த வீடியோ போடுறாங்க. வந்து பாருங்க, இந்த வெங்கடேஷ் பக்கத்தில் ஒரு வண்டி இருக்கும், அந்த வீடியோ போடுறேன். வேலை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நண்பர்களே, அப்புறமா சொல்லுங்கள். எல்லாரும் தான் வேலை பார்க்குறாங்க, யார் தான் வேலை பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்மளுக்கு மனசுக்கு எங்கே பிடிக்குதோ, நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக எங்கே பண்ணுறாங்களோ, நீட்டாக வேலை எவ்வளோ சுத்தமாக இருக்கும், நம்ம அங்கே தான் பார்ப்போம். பணம் 10 ரூபா கூட போகுது, கம்மியாக பண்ணுறாங்கன்னு இல்லை, வேலை சுத்தமாக பண்ணுறாங்களா, நம்ம சொல்கிறது செய்கிறாங்களா. பாருங்க, கை கட்டுற பாருங்க, அவர் தான் ஓனர். சுற்றி எதுவும் சொல்கிறார். அங்கே வெல்டிங் ஒட்டிக்கின்னு இருக்குது. கூட இருந்து ஓனரெல்லாம் வேலை செஞ்சு தான் வேலை சுத்தமாக இருக்கும். அவ்வளோதான், அச்சு தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கொண்டாந்து இந்த வண்டியில் வச்சா, இந்த வண்டியோட அழகு மட்டும் பாருங்கள். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள். அந்த பாடி வச்ச உடனே அதோடைய வண்டியோட வேல்யூவே கூடிடும். சூப்பராக இருக்கும் வண்டி. இது மட்டும் இல்லை, பாடி மாத்திர செலவு
இறக்குற செலவில் இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸில் முறைப்படி கொடுத்து நாங்கள் வந்து ஓப்பன் பாடியாக இருக்கிறது க்ளோஸ் பாடியாக மாற்றிட்டோம், க்ளோஸ் பாடியாக இருக்கிறது நாங்கள் ஓப்பன் பாடியாக பண்ணிட்டோம், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்லி ஆர்டிஓ கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சும்மா ஏனோ தானே ஏற்றிடக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏதோ சொல்கிறதுக்காக சொல்கிறோம். பாருங்கள், இந்த வண்டியில் எடுத்தாந்து வச்ச உடனே அந்த வண்டியோட வேல்யூவேஷனே ஏறிடும். அதுக்குன்னு பண்ண மாதிரி இது பாருங்கள். இது 11 அடி பாடி, 7 அடி ஹைட்டு, 6.5 அடி நீட்டு, சும்மா சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம வண்டி தான். அந்த வண்டியில் இந்த வண்டி மாத்திரம். கிரேன் ஓட்டுறது ரொம்ப பொறுமையாக நிதானமாக இன்ச்சாக வராது பாருங்க. எல்லாமே ஒரு நல்ல வேலைக்காரங்களை அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாட்டிட்டு 2 பாடி மாட்டி நண்பர்களே, ஃபோட்டோ மட்டும் போடுறோம் பாருங்களேன், எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோவை நாங்களே வந்துட்டோம், வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ தான் இது பண்ணேன், சரியாக ஃபோட்டோ எடுக்கலை. நான் அந்த சைடில் மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளோ ஒரு அற்புதமாக உட்காந்துது ஃபோட்டோ. 2 வண்டியுமே அழகாக இருந்தது. வண்டியை நேசிக்கிறீங்க, மோட்டார் நேசிக்கிறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்களேன். அந்த வண்டிக்குனே பண்ண மாதிரி இது அமைப்பா. அதுதான் செட் ஆகணும் எல்லாமே. இந்த வண்டி கழட்டும் போது எப்படி இருந்தது, தொட்டியை வச்சவனு செம்ம அழகாகி போச்சு. பாருங்கள் நண்பர்களே, ஃபுல்லாக இறங்கி போச்சு. இப்போ டாப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கிரெயின் எல்லாம் போயிட்ட பிறகு ஒரு சின்ன போட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். கிரெயின் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த போட்டோ பாருங்கள். எவ்வளோ அழகாக அமைப்பாக இருந்துச்சு வருங்க. ஓப்பன் பாடியாக இருக்கும்போது இந்த வண்டி வந்து நல்லாவே இல்லை. இது வந்து இந்த பாடி போட்ட வண்டி புது வண்டி மாதிரி, ஷோரூமில் எடுத்த கண்டிஷன் மாதிரி ஆகிப்போச்சு வண்டி. இப்போ அப்படியே விற்றுந்தா கூட ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும் வண்டி. இப்போ விற்றுன்னு வச்சிங்களேன், 1 லட்ச ரூபா கூட, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நீங்கள் கூட விற்கலாம். வண்டி எவ்வளோ அமைப்பாக இருக்கு பாருங்கள். அசோக் லைலாண்டு வண்டி தான். இதை பாருங்க, சுற்றி ஒன்று வருது பாருங்க. எதுக்கு தான் சுற்றுறானே தெரியாது. இவன் அப்படியே 4 பேர் அடிக்கிற மாதிரி நிற்கிறாரு. அவ்வளோதான் நம்மள வேலை முடிஞ்சது. போட்டோ பாருங்கள்.